அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. உம்தத்து ஸாலிக் உஅத்தத்து நாசிக் என்ற கிதாபில் தலைப்பு இஸ்லாமில் 5வது கடமை ஹஜ் என்ற இந்த தலைப்பின் கீழ் பாடம் 185வது பாடத்தை இப்பொழுது நாம் பார்க்கவிருக்கின்றோம். நம்முடைய இந்த பாடத்தினுடைய தலைப்பாக 185வது பாடத்தினுடைய தலைப்பாக பாபுன் நதிரி, அதாவது 184க்கு இதே தலைப்பை தான் நம்ம வச்சுருந்தோம். அந்த தலைப்பை தான் 2ஆம் பாகம் பகுதி அப்படின்னு சொல்லி போட்டு அதே தலைப்பை தான் நம்ம மீண்டும் வைத்திருக்கிறோம். ஏனெனில் அந்த பாடம் கொஞ்சம் தான் 184வது பாடத்தில் முடிந்தது, இன்னும் முக்கால்வாசி இருக்குது. அதனால் இப்போ மீண்டும் அதே தலைப்பின் கீழ் 2ஆம் பகுதின்னு சொல்லி கொண்டு வந்திருக்கிறோம். அதாவது நேர்ச்சி செய்யக்கூடியதனுடைய பாபாக இருக்கிறது இந்த பாடம். அப்போ நேர்ச்சி செய்வதனுடைய அந்த ஒரு பிரிவு, பாபுங்கிறது ஒரு பிரிவு, நேர்ச்சி செய்வதனுடைய ஒரு பிரிவு இது. அப்போ நேர்ச்சி செய்வதை பற்றி 184வது பாடத்தில் நம்ம விரிவாக அதை நாம் பேசியிருக்கிறோம். அதனால் அந்த வீடியோவை பார்த்தவர்களுக்கு நன்கு புரியும் நேர்ச்சி என்றால் என்ன என்பதை. அதனால் இந்த வீடியோவில் அதை நம்ம தவிர்த்து விட்டோம். இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை என்னன்னா, நேர்ச்சி என்பது அல்லாவிற்காக வேண்டி மனிதன் ஆக்கிக் கொள்வது நேர்ச்சி செய்யுதல், அதாவது தன் மீது ஆக்கிக் கொள்ளுதல். அதாவது எனக்கு இந்த காரியம் நடந்தால் நான் ஒரு ஆட்டை அறுத்து பலியிடுகிறேன், அல்லது நான் அடுத்த வருடம் உம்ரா செய்கிறேன் என்று ஒருவர் நேர்ச்சி செய்தால் அதை நிறைவேற்றுவது அவசியம். ஏனெனில் இவர் அல்லாவுக்காக நிறைவேற்றுகிறேன் சொல்லி தன் மீது ஷரியத்து கடமையாக்காத ஒன்றை இவர் தன்னின் மீது கடமையாக ஆக்கி கொண்டார் என்று சொன்னால் அது தவறல்லவா? எனவே அது விஷயத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? கவனமாக இருக்க வேண்டும். எதை நேர்ச்சி செய்தால் அதை நிறைவேற்றியே ஆக வேண்டும். ஒருவர் ஹஜ்ஜை அடுத்த வருடம் நான் நிறைவேற்றுகிறேன் என்று நேர்ச்சி செய்தால் கண்டிப்பாக அதை நிறைவேற்றியே ஆக வேண்டும் என்பதுதான் ஒரு இலக்கணமாக இருக்கிறது. எனவே நாம் அது விஷயத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். ஷரியத்து கடமையாக்கல, இவர் தன்னின் மீது கடமையாக்கி கொண்டார். அதாவது ஷரியத் கடமையாக்காத ஒன்றை நேர்ச்சி என்ற அடிப்படையில் தன் மீது அல்லாஹ்காண்டி நான் அதை செய்கிறேன் காரியத்தை என்று நேர்ச்சி செய்தால் அதை அவர் நிறைவேற்றியே ஆக வேண்டும். இது போன பாடத்தில் கூட நாம் விளக்கம் சொன்னோம். இப்பாடத்தில் மீண்டும் சிறிய ஒரு விளக்கத்தை நாம் சொல்லிவிட்டோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வுமின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் ரகீப் கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவு தாருங்கள். நமது ரகீப் கல்வி அறக்கட்டளையினுடைய பேங்க் அக்கவுண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. QR ஸ்கேன் வசதியும் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. என்ன கொடுக்கும் எண்ணம், அதாவது கொடுத்து உதவும் எண்ணம் படைத்தவர்கள் தாராளமாக எங்களது கல்வி அறக்கட்டளைக்கு உங்களுடைய நிதியை, உங்களுடைய அந்த நன்கொடைகளை தாராளமாக அனுப்பி தந்து ஆதரவளிக்குமாறு வேண்டுகிறோம். அல்லாஹு தஆலா உங்களுக்கு எல்லா விதத்திலும் அல்லாஹ் பரக்கத்தை செய்வானாக. உங்களது வியாபாரத்திலும் மற்றும் எல்லா காரியங்களிலும் அல்லாஹு தஆலா முன்னேற்றத்தை கொடுப்பானாக. வியாபாரத்தினுடைய எதிரி இல்லாமல் ஆக்குவானாக. கந்திருஷ்டியிலிருந்து இது போன்ற எல்லா விதமான ஆபத்துகளிலிருந்தும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் அல்லாஹ் பாதுகாத்துடுவானாக. இப்ப நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக்கொள்வோம் என்ற இந்த இலக்கணத்தில் நாம் பயணிப்போம். இந்த பாடத்திற்கு செல்வதற்கு முன்பதாக பாடத்தினுடைய முன்சுருக்கமாக இந்த பாடத்திலே நாம் அமைத்திருப்பது என்னன்னா, ஒமன் அல்லகன் நதர அலா ஷைஇன் அப்படின்னு சொல்லி நம்ம பாடத்தினுடைய முன்சுருக்கம் அமைச்சிருக்கோம். என்ன அப்படின்னா, இதனுடைய குலாசாவை மட்டும் நம்ம சொல்லிடுறோம். இதனுடைய தர்ஜுமா பாடத்திற்குள் சென்று நாம் பார்த்து கொள்ளலாம். என்ன முன்சுருக்கம் அப்படின்னா, ஒரு நேர்ச்சி செய்பவர் தன்னின் மீது இன்னொரு வஸ்துவை என்ன செய்கிறார்? தஅல்லுக்காக இணைத்து கொண்டார். நேர்ச்சியில என்ன நேர்ச்சி செய்கிறாரோ அதை இன்னொரு வஸ்துவோடு சம்பந்தப்படுத்தி கொண்டார். உதாரணமா எப்படி, எனக்கு அல்லாஹ் இந்த நோயிலிருந்து எனக்கு குணத்தை கொடுத்தால், அதாவது இந்த நோயிலிருந்து எனக்கு அல்லாஹ் ஷிஃபாவை கொடுத்தால், நான் நோயிலிருந்து ஷிஃபா ஆனதற்கு பிறகு ஒரு ஆட்டை அறுத்து ஏழை எளிய மக்களுக்கு நான் ஒரு அகீகா கொடுக்கிறேன்னு சொல்லி நேர்ச்சி செய்தது இருந்தால் என்று சொன்னால் அதை நிறைவேற்றுவது கண்டிப்பாக அது அவசியம் என்பதை ஆசிரியர்கள் இதற்கு தலைப்பாக ஆசிரியர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இந்த பாடத்தினுடைய தலைப்பாக அதையே நாம் அமைத்து கொண்டோம். இன்ஷா அல்லாஹ் 2ஆம் பகுதியிலே 185வது பாடம் 2ஆம் பகுதியாக நாம் அமைத்துக் கொண்டோம். 184னுடைய அந்த பாடத்துல மிச்சம் மீதி இருப்பதினால் இதை 2ஆம் பகுதி என்று நாம் அமைத்துக் கொண்டோம். ஆசிரியர் அவர்கள் அதை பற்றி தெளிவாக பாடத்தில் பேசுகிறார்கள். இப்பொழுது நாம் பாடத்திற்குள் செல்வோம். அல்லாஹு தஆலா நம்முடைய இந்த கல்வி பயணத்தை இலகுவாக ஆக்குவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அதுக்கடுத்து பார்க்கலாம். ஒமன் அல்லகன் நதர அலா ஷைஇன், ஒருவர் என்ன செஞ்சாரு? நேர்ச்சியை அலா ஷைஇன், ஒரு வஸ்துவின் மீது அவர் என்ன செஞ்ச சம்பந்தப்படுத்தினாரோ. ஒமன் யார், இன்னும் யார், அல்லக சம்பந்தப்படுத்தினாரோ, அந்நதர நேர்ச்சியை அலா ஷைஇன் ஒன்றின் மீது இன்னொரு வஸ்துவின் மீது சம்பந்தப்படுத்தினார் ஒருவர். ஃபகால, எனவே அவர் சொன்னார், சம்பந்தப்படுத்தி சொன்னார். எப்படி சொன்னாரு? அவர் சொன்னார், இன் ஷஃபல்லாஹு மரீதி, அல்லாஹ் எனக்கு
என்னுடைய நோயிலிருந்து எனக்கு குணமளித்தால், இன்ஷஃபல்லா அல்லாஹ் குணமளித்தால் மரீதி, என்னுடைய நோயை அல்லாஹ் குணப்படுத்தினால், ஷிஃபா கொடுத்தால், ஏன்னா அலிய கதா என்னின் மீது இவ்வாறு இருக்கிறதுனா, எனக்கு நான் ஷிஃபா ஆகிவிட்டால் ஒரு ஆடை அறுத்து நான் பலி கொடுக்கிறேன் என்று ஒருவர் நியத்து செய்திருந்தால், லசிமஹு அந்த நேர்ச்சி செய்தவருக்கு அவசியமாகவும், அல் வஃபாவு அந்த நேர்ச்சியை நிறைவேற்றுதல், பிமா இல் தசமஹு இந்த ஷிஃபா அவர் ஷிஃபா கூடிய அந்த காலத்தின் போது, அந்த நேரத்தின் போது எந்த வஸ்துவை கொண்டு அவர் தன்னின் மீது அவசியமாக ஆக்கி கொண்டாரோ அந்த வஸ்துவை கொண்டு நிறைவேற்றுதல் அந்த நேர்ச்சை செய்தவருக்கு அவசியமாக ஆகிவிடும். அப்ப இதுதான் நேர்ச்சியினுடைய ஒரு முறை. இதுதான் மேல நம்ம சொன்ன விளக்கமாக ஆயத்தின் வழியாக. ஒமன் நதர் ஆலா வஜிஹில் லஜாஜி வல் கலபி, ஒருவர் என்ன செய்கிறாரு, ஒரு வருடத்துல தர்க்கம் செய்யக்கூடிய அந்த நேரத்தின் மீது, அந்த முறையின் மீது, அதாவது அந்த நேரத்துல வேற இடத்துல தர்க்கம் செய்கிறார், சண்டை செய்கிறாருன்னு வச்சுக்கலாம். பொசுமத்துன்னு சொல்றாங்க. சண்டை செய்யக்கூடிய அந்த நேரத்தில் அந்த முறையின் மீது ஒருவர் நேர்ச்சி செய்தார். வல்கலபி இன்னும் கோபப்படக்கூடிய அந்த கோபத்தின் மீது அவர் நேர்ச்சி செய்தார் ஒரு விஷயத்தை. கோபமா இருக்கும்போது ஒருவர் என்ன செஞ்சாரு, நேர்ச்சி செய்தார். என்ன நேர்ச்சி செய்தார்? ஃபகால் அவர் சொன்னார், என் கல்லம் து ஜெய்தன், நிச்சயமாக நான் ஜெய்த் இடத்துல பேசினேன் என்று சொன்னால் ஃபஅலைய கதா என் மீது இவ்வாறு இருக்கிறது. அதாவது நான் ஜெய்த் இடத்தில் பேசினேன் என்று சொன்னால் என் தலையை நான் மலித்து கொள்கிறேன், என் தலைமுடியை நான் மலித்து கொள்கிறேன், மொட்டை அடித்துக் கொள்கிறேன். பொஹுவ பில் ஹியாரி, அப்ப யார் கோபமான நிலையில் நேர்ச்சி செய்வாரோ அவராகிறவர் இஷ்டம் என்ற அது உரிமையை கொண்டு இருக்கிறார், அதாவது பின்னால்தான் இருக்கிறார். அப்ப இந்த ஹுவங்கிற இந்த ஃபே இருக்கிற மண்ணுங்கிற ஷர்த்தியத்தான இந்த ஜும்லாவிற்கு ஜவாபியத்தான ஜும்லாவில் இந்த ஃபே வந்திருக்குது. இது ஹபரியத்தான ஜும்லாவும் கூட. மன்னதரங்கிற மற்ற ஜும்லா இது வர இந்த ஜும்லாவுக்கு ஹபரியத்தான ஜும்லாவாக ஆகும். இதா கல்லமஹு அந்த நேர்ச்சை செய்தவர் ஜெய்து இடத்தில் பேசினார் என்று சொன்னால், பைனல் பேசினார் என்றால் சொன்னால் அவர் சத்தி செஞ்ச மாதிரி பைனல் ஒஃபாய் அந்த சத்தியத்தை நிறைவேற்றுவதற்கு இடையிலேயும், அது மாதிரி அந்த சத்தியத்தை பைன கஃபாரத்தில் யமீன் அவர் சத்தியம் செய்த அந்த சத்தியத்தை முறிப்பதற்கு இடையிலேயும் அவர் இஷ்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறார். இதுதான் அப்படி பேசினால் ரெண்டு வகையான இஷ்டம் அவருக்கு இருக்குது. ஒன்றும் அந்த சத்தியத்தை நிறைவேற்றுதல், இன்னும் அந்த சத்தியத்தை முறிச்சார் இல்லையா, சத்தியம் செஞ்சுட்டு பின் வாங்கிட்டார் இல்லையா, சத்தியத்தை நடக்க இல்லையா, அதனால அவர் சத்தியத்தை செஞ்ச மாதிரி கஃபாரத்துல் யமீனுடைய அந்த பகரமாக இவர் பகரம் கொடுப்பது விஷயத்தில் அவர் இஷ்டம் கொடுக்கப்பட்டு இருக்கிறார். அப்ப இந்த மாதிரி அந்த நிலைகள் கஃபாரத்துல் யமீனுக்கும் அல்லது அவர் எந்த நேர்ச்சி செய்தாரோ அதை நிறைவேற்றுவதற்கு இடையில இந்த ரெண்டு விதமான சான்ஸ் கொடுக்குறாங்க. அப்படி செய்த இடத்துல அவர் பேசினால் இந்த ரெண்டு விதமான நிலைகளை, அதாவது பகரத்தை அவர் நிறைவேற்றும் விஷயத்தில் அவர் இஷ்டம் கொடுப்பதை கொண்டு இருக்கிறார். அப்போ ஒஃபானா என்ன, அவர் எதை நேர்ச்சி செய்த, உதாரணமாக நான் மொட்டை அடிப்பேன் அப்படின்னு சொன்னாரு, செய்த இடத்துல பேசினான், அல்லது 3 நாள் நோன்பு வைப்பேன்னு சொன்னார். இது எதை அவர் நேர்ச்சி செய்தாரோ, அவருடைய வாயால் சொன்னாரோ அதை நிறைவேற்றி, அவர் சொன்ன அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு இடையிலேயும் அப்படி அந்த வாக்குறுதி அவர் நிறைவேற்றலை என்று சொன்னால், அவர் சத்தியம் செய்து முறித்தாரே, அந்த முறித்ததனுடைய கஃபாரா பகரம், சத்தியம் செய்து முறித்தால் அந்த யமீனை முறித்த சத்தியத்திற்கு மாற்றமாக நடந்தவருடைய கஃபாரா என்னவோ அந்த கஃபாராவுக்கு இடையிலேயும் அவர் இஷ்டத்தை கொண்டு இருக்கிறார். அவர் இஷ்டம் எதை வேணாலும் செய்யலாம். அப்ப கஃபாரத்துல் யமீன் என்னங்க, அல்லாஹு தஆலா 7வது ஜுஸுல சொல்றான், லா யுஆஹிதுகுமுல்லாஹு பில்லக்வி ஃபீ ஐமானிக்கும் வலாக்கின் யுஆஹிதுகும் பிமா அக்கத்துமுல் ஐமான் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தஆலா தெளிவாக அந்த வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். ஒய்தா சமிஉ மா உன்சில இலர் ரசூலி தரா அயுனஹும் என்ற அந்த 7வது ஜுஸுவிலே அல்லாஹ் அந்த தொடரிலே அல்லாஹ் பேசுகின்றான். ஒரு வசனத்திலே நான் வாசித்து காட்டி, இந்த வசனம் அல்லாஹு தஆலா பொய் சத்தியம் செய்து அதை முறித்தீர்கள், அதை அல்லாஹ் பிடிக்க மாட்டான்.
என்றாலும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தில் ஒப்பந்தம் செய்தீர்களோ அல்லாஹ்விடத்தில் சத்தியம் செய்யும் பொழுது, நான் இந்த மாதிரி நடந்தால் எனக்கு இந்த மாதிரி நான் 10 ஆடை 10 ஏழை 10 நபர்களுக்கு நான் வந்து என்ன செய்வேன், உணவு கொடுப்பேன் அல்லது 10 ஆட்டை அறுப்பேன், பலியிடுவேன்னு சொல்லி நீங்க ஒப்பந்தம் செய்தீங்கல்ல அல்லாஹ்விடத்தில், அந்த ஒப்பந்தத்தை அல்லாஹ் பிடிப்பான். வலாக்கின் யுஆகிதுக்கும் என்றாலும் அல்லாஹ் பிடிப்பான் உங்களை பிமா அக்கத்துமுல் ஐமான், சத்தியம் செய்தீர்களே, நான் எந்த சத்தியத்தை கொண்டு நீங்கள் ஒப்பந்தம் செய்தீர்கள் அந்த சத்தியத்தை நிறைவேற்றும் விஷயத்திலே அதை கொண்டு அல்லாஹ் உங்களை பிடிப்பான். ஃபகஃபாரத்துஹு இத்ஆமு மசாக்கீன, எனவே அந்த சத்தியத்தை செய்து அதற்கு நேர் மாற்றமாக அந்த சத்தியத்தை முறித்து அதனுடைய கஃபாரா என்ன? ஃபகஃபாரத்துஹு இத்ஆமு மசாக்கீன மின் அவ்ஸதி மா துத்இமூன, நீங்கள் உணவு உண்ணுவீர்களே சாதாரணமாக நடுத்தரமாக, அந்த உணவிலிருந்து 10 மிஸ்கீன்களுக்கு உணவை புசிக்க கொடுக்கணும். 10 மிஸ்கீன்களுக்கு உணவு கொடுக்கணும் வாங்கி. فإطعام أنا أو فكفاره إطعام 10 مساكين من أوسط ما تطعمون أهليكم, உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு நீங்க உணவாக கொடுப்பீங்களே அந்த இதுல அவு கிஸ்வத்துஹும் அவு தஹ்ரீர் ரகபா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா அந்த வசனத்துல சொல்றான். கடைசியில அதாவது என்ன, அவர்களுக்கு 10 மிஸ்கின்களுக்கு உடை வாங்கி கொடுக்கணும், அல்லது என்ன செய்யணும் அப்படின்னா நீங்க வந்து நோன்பு பிடிக்கணுங்கிறான் அல்லாஹ். நோன்பு அந்த கஃபாரா முறித்ததுக்கான 3 நாள் நோன்புங்கிறான். இப்போ அந்த வசனத்தில் அல்லாஹ் தொடராக சொல்லி காட்டுகிறான். அந்த கஃபாரா இந்த 3 விதமான நிலை, ஒன்று 10 மிஸ்கின்களுக்கு உணவு கொடுப்பது, அல்லது அவர்களுக்கு உடை வாங்கி கொடுத்தல். எப்படி உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு நீங்கள் நடுநிலையாக இந்த உணவை வாங்கி கொடுப்பீர்களோ சாதாரணமாக அப்படிப்பட்ட அந்த உணவுங்கிறான் அல்லாஹ். அவு கிஸ்வத்துக்கும் அவு தஹ்ரீர் ரகபா, அல்லது உடை வாங்கி கொடுக்கணும் அல்லது ஒரு அடிமையை உரிமையிடணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லிட்டு அந்த வசனத்தில் அதை தொடரில் பேசுகிறான். 3 நாள் நோன்பு வைங்கிறான். அல்லது அப்போ இந்த மாதிரி இந்த கஃபாரா இமீனில் என்ன கஃபாரா கொடுக்க வேண்டுமோ அந்த கஃபாராவில் ஏதாவது ஒன்றை நிறைவேற்றுதல், இந்த ரெண்டுக்கும் இடையில அவருக்கு இஷ்டம் இருக்குதுன்னு சொல்லி இந்த 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 வார்த்தையின் மூலமாக முஸன்னிஃப் அலைஹி ரஹ்மா அவர்கள் சொல்லி முடித்து விட்டார்கள். இன்னதரல் ஹஜ்ஜ ராகிபன் ஃபஹஜ்ஜ மாஷியன். எனவே ஒருவர் நேர்ச்சி செய்தார், ஹஜ்ஜி செய்வதை நேர்ச்சியாக செய்தார். ஹஜ்ஜினா என்ன, நான் இந்த வருஷம் ஹஜ்ஜி செய்ய போகிறேன். ராக்கிபன் வாகனத்தில் பயணித்த நிலையில் நான் ஹஜ்ஜி செய்வதை போகிறேன் என்று ஹஜ்ஜி அவர் நேர்ச்சி செய்தார். இப்போ ஹஜ்ஜ மாஷியன், ஆனால் அவர் ஹஜ்ஜி செய்தார் நடந்த நிலையில், காலால் நடந்த நிலையில் ஹஜ்ஜி செய்தார். இப்போ இது கூடுமா கூடாதா அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது கூடும், அவர் ஒரு ஆடை அறுத்து பலியிட்டு கொடுக்கணும், இதுதான் வேற ஒன்றும் இல்லை. அல்லது நதரல் ஹஜ்ஜ மாஷியன், அல்லது அவர் ஹஜ்ஜை நேர்ச்சி செய்தார், நேர் உல்டா, முதல்ல வாகனத்தில் பயணித்து இது காலால் நடந்த நிலையில், அதுக்கு நேர் ஆப்போசிட் மசாலா, நடந்த நிலையில் ஹஜ்ஜி செய்வதை அவர் நேர்ச்சி செய்தார். ஃபஹஜ்ஜ ராக்கிபன், ஆனால் ஹஜ்ஜையோ அவர் நிறைவேற்றினார் ராக்கிபன், வாகனத்தில் பயணித்த நிலையில். அஜ்ஸஅஹு, இதான் முத்தத்தியான ஃபேன். முத்தத்தியான ஃபேனுடைய அர்த்தமே வைக்கணும். இந்த நதர ஹஜ்ஜங்கிற மொத்த ஜும்லா, இது வரைக்கும் உள்ள ஜும்லாவிற்கு ஜும்லா ஷர்த்தியத்தான ஜும்லா, இந்த ஷர்த்தியத்தான ஜும்லாவுக்கு ஜவாபியத்தான ஜும்லா இதுதாங்க. அஜ்ஸஅஹு, அந்த மாதிரி நர்ஜி செய்தால் அந்த ஹஜ்ஜி அவருக்கு ஜாயிஸாக ஆக்கி வைக்கும். அந்த நதர் இருக்குத, அந்த ஹஜ்ஜை அவருக்கு ஜாயிஸாக ஆகவும் ஆக்கி வைக்கும். அப்படி நேர்ச்சி செய்தல் அந்த ஹஜ்ஜை அவருக்கு நேர்ச்சி செய்து ஹஜ்ஜி செய்தாரே அந்த ஹஜ் அவருக்கு ஆகுமாக ஆக்கி வைக்கும்னா அவருக்கு ஆகுமாக ஆகும். அந்த அப்படி நேர்ச்சி செய்து ஹஜ்ஜி செய்வது, ஹஜ்ஜி செய்தால் அந்த ஹஜ்ஜி அவருக்கு கூடும், ஆகுமாக ஆகும், ஜாயிஸாக ஆகும். ஆனால் அவர் ஆட்டை அறுத்து பலியிடணும். இந்த 2 சூரத்திலேயே 2 மசலாவிலேயே. வஅலைஹி, இன்னும் அவரின் மீது அவசியமாக ஆகும், தமுன், ஒரு ஆட்டை அறுத்து பலியிடுதல், அந்த ரத்தம் கொடுத்தல் அவசியமாக ஆகும் அப்படின்னு இந்த ஜும்லாவிற்கு வாசகத்திற்குண்டான இந்த ஜஸாவியத்தான ஜும்லாவை நாம் பார்த்தோம். 2 நிலையிலேயும் அவர் என்ன செய்யணும், அறுத்து பலியிட்டு கொடுத்தால் போதும், அவருடைய ஹஜ் நிறைவேறிவிடும். மீண்டும் அந்த ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப பாருங்க, இது நதருடைய இது அமைப்புல உள்ள ஒரு மசாயில். அடுத்து பார்க்கலாம். நதரல் முதிய இலல் கஅபதி, இப்ப பாருங்க, கஅபாவில்
கபாவின் பக்கம் செல்வதை அவர் நேர்ச்சி செய்திருந்தார். முதியன செல்லுதல். கபாவின் பக்கம் செல்லுதலை அவர் நேர்ச்சி செய்தார் அங்க ஜியாரத் போறதுக்கு. அவ் மஸ்ஜிதில் மதீனத்தி அல்லது மஸ்ஜிது நபவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடங்கப்பட்ட அந்த மஸ்ஜிது நபவியின் பக்கம் செல்வதை அவர் நேர்ச்சி செய்திருந்தார். இந்நதர இலல் முதிய இலல் மஸ்ஜிதி முதிய இலல் மஸ்ஜிதி மஸ்ஜிதுல் அக்ஸாவின் பக்கம் செல்வதை அவர் நேர்ச்சி செய்திருந்தார். அவில் அக்ஸா அல்லது மஸ்ஜிதுல் அக்ஸாவின் பக்கம் செல்வதை அவர் நேர்ச்சி செய்திருந்தார். அவ் இந்நதர முதிய இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அப்படின்னு அது முகத்தர்ல வச்சுக்கணும். எதெல்லாம் போக்கப்பட்டிருக்கோ அதெல்லாம் முகத்தர்ல இருக்குது. லசிமஹு இப்ப இந்நதர அல் முதிய இலல் கஅபதி இந்த மொத்த ஜும்லா 3 சூரத் சொன்னர்ல, இந்த 3 சூரத்து ஷர்த்தியத்தான ஜும்லா. இதுக்கு ஜவாபியத்தான ஜும்லா எதுங்க? லசிமஹு அவருக்கு அவசியமாகும், நேர்ச்சி செய்தவருக்கு அவசியம். தாலிக்க அந்த நேர்ச்சி பிரகாரம் நடந்து கொள்ளுதல். அந்த 3 நிலையிலேயும் அந்த மஸ்ஜித் பக்கம் செல்லுதல் அவருக்கு அவசியமாக ஆகும். லசிமாவுடைய ஃபாயில் தாலிக்கங்கிற இந்த இஸ்மி இஷாரா தான் லசிமாவுக்கு ஃபாயிலாக வருது. இப்ப அடுத்து இதே மேல சொன்ன மாதிரி இன்னொரு மசாயில சொல்றாங்க. வயஜிபு அன் யக்ஸிதல் கஅபத பிஹஜ்ஜின் அவ் உம்ரத்தின். இப்ப அவசியமாக ஆகிவிடும். அன் யக்ஸிதல் கஅபத பிஹஜ்ஜின் அவ் உம்ரத்தின் மொத்த ஜும்லா ஃபாயில் யஜிபுங்கிறதுக்கு. அன் யக்ஸிதல் கஅபத கஅபாவை அவர் நாடுதல் அவசியமாக ஆகும். பிஹஜ்ஜின் ஹஜ்ஜை கொண்டோ அவ் உம்ரத்தின் உம்ராவை கொண்டோ கஅபாவை நாடுதல் அவசியமாக ஆகும். வஅன் யுஸல்லிய அதுக்கு அடுத்து வாங்க. வஅன் யுஸல்லிய ஃபில் மஸ்ஜிதில் மதீனத்தி அது மாதிரி மஸ்ஜிதில் மதீனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதிலே அவர் தொழுகுதல் அவசியமாக ஆகும். அவில் அக்ஸா அல்லது பைத்துல் முகத்தஸ் ஏன்னா அந்த அக்ஸா பைத்துல் அக்ஸாவுடைய பள்ளி என்ற அந்த மஸ்ஜிதின் பக்கம் அந்த பள்ளியின் பக்கம் நாடுதல் அவசியமாக ஆகும். அப்படிதானே? அந்த பள்ளியிலே தொழுகுதல் நாடுதல் இல்லை, வாங்கி சொல்லியல அதுதான் துஃபில்லாம். அந்த பைத்துல் முகத்தஸ்ல தொழுகுதல் அவசியமாகும். அன்னு முகத்தர்ல இருக்கு. அல்லது அவர் இஅ்திகாஃப் இருத்தல் என்ன செய்யவிடும்? அவசியமாக ஆகிவிடும். இந்த 3 விஷயமுமே அதாவது மேல அதை நிறைவேற்றுதல் அவசியம் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அதுக்கு விளக்கமாகத்தான் இதை சொல்றார். இந்த ஜும்லாவிலிருந்து என்ன? ஒரு காபாவின் பக்கம் செல்வதை நேர்ச்சி செய்து விட்டால், மஸ்ஜித் நபவியின் பக்கம் செல்வதை நேர்ச்சி செய்து விட்டால், அது மஸ்ஜித் அக்ஸாவின் பக்கம் செல்வதை நேர்ச்சி செய்து விட்டால், அப்படி நேர்ச்சி செய்து விட்டால் அதை நிறைவேற்ற வேண்டும். பொதுவான முத்தலக்கான ஒரு பதில சொல்லிட்டார் லசீமங்கிறது. இன்னும் இதுவும் பதில் தான், அந்த 3 சூரத்துக்கும் பதில் தான். ஷர்த்து 1 லசிமஹு தாலிக்கங்கிறதா முபகமா இருக்குது. முபகமா அவர் அதை நிறைவேற்றுவது அவசியம் சொல்லிட்டார். ஷர்த்தித்தான ஜும்லா 1. இந்த ஷர்த்தித்தான ஜும்லா 2வது ஜும்லா என்ன? இதுதான் இந்நதரல் முதிய இலல் கஅபதி. இது 2வது ஷர்த்தி. அந்த ஷர்த்தித்தான ஜும்லாவுக்கு ஜவாபியத்தான ஜும்லா. இது லசிமஹுங்கிறது அந்த ஷர்த்தித்தான ஜும்லாவுக்கு ஜவாபியத்தான ஜும்லா. முதல் ஜும்லா ஜவாபியத்தான முதல் ஜும்லா, இது 2வது ஜும்லா ஜவாபியத்தான ஜும்லா. இந்நதரல் முதிய இலல் கஅபதிங்கிற ஷர்த்தியத்தான இந்த ஜும்லாவிற்கு 2வது ஜவாபியத்தான ஜும்லா இது. நான் வாய் மாதிரி நான் ஜவாபுங்கிற இடத்துல ஷர்த்துன்னு சொல்லியிருந்தா அதை நீங்க சரியாக புரிஞ்சுக்குங்க, ஜவாபுன்னு சொல்லி புரிஞ்சுக்குங்க. அப்போ 2வது ஜவாபு இந்நதரல் முதியலல் கஅபத்திங்கிற அந்த மொத்த ஜும்லா ஷர்த்தியத்தான ஜும்லாவுக்கு முதல் ஜவாபியத்தான ஜும்லா எது? லசிமஹு தாலிக்க. 2வது ஜவாபியத்தான ஜும்லா எது? இந்த வயஜிமல் கஅபத்தை நம்ம ஏற்கனவே தெரிஞ்சு செஞ்சுட்டோம். அப்ப கஅபாவின் பக்கம் ஹஜ் செய்வதை கொண்டு உம்ரா செய்வதை கொண்டு நாடுதல் அவசியமாகிவிடும் இப்படி நேர்ச்சி செய்து விட்டால். அது மாதிரி அந்த 3 பள்ளிகளிலையும் தொழுகுதல் அவசியமாக ஆகிவிடும். அது மாதிரி இஅ்திகாஃப் இருக்கணும், இஅ்திகாஃப் இருப்பது அவசியமாக ஆகிவிடும் சொல்லி தெளிவாக அந்த மேலே சொன்னப்பட்ட அந்த நதருக்குண்டான விளக்கத்தை இதுவரை சொல்லிவிட்டார்கள். அடுத்து வாங்க, இதிலிருந்து இன்னொரு மசாயில சொல்றாங்க இதுவரை. அதை என்னன்னு பார்த்தரலாம். இந்நதரல் முதிய இலா கைரிஹா மினல் மசாஜிதி. இப்ப சொல்றாங்க இந்த நதிர் செய்பவர் அவர் நேர்ச்சி செய்தால் முதிய அதாவது செல்லுவதை இலா கைரிஹா மேல் சொன்ன 3 பள்ளி கஅபா, மஸ்ஜித் நபவி, அது மாதிரி மஸ்ஜித் அக்ஸா, இது அல்லாத இந்த 3 மேற்கூறப்பட்ட 3 அல்லாத மினல் மசாஜிதி உலகத்தில் உள்ள மற்ற பள்ளிகளில் இருந்து ஏதாவது ஒரு பள்ளியின் பக்கம் செல்வதை அவர் நேர்ச்சை செய்தார் என்று சொன்னால் லம் யல்சம்ஹு
அவர் காபா அல்லாத மேற்கூறப்பட்ட 3 பள்ளி மஸ்ஜிது நபவி, காபா, மஸ்ஜித் அக்ஸா அல்லாத மற்ற பள்ளிகளின் பக்கம் செல்வதை அவர் நேர்ச்சி செய்திருந்தால் லம் யல்சமுஹு, அந்த நேர்ச்சி நிறைவு செய்தல் என்பது அவருக்கு அவசியம் இல்லை. அதாவது அந்த இந்த 3 மஸ்ஜித் அல்லாத வேறு மஸ்ஜிதின் பக்கம் செல்லுதல், லம் யல்சமுடைய பாயில் முதி, செல்லுதல், வேறு பள்ளியின் பக்கம் செல்லுதல் அந்த நேர்ச்சி செய்தவருக்கு அவசியமாக ஆகாது. அப்ப செல்லுதல் லம் யல்சமுஹு உடைய பாயில் முதாரியான ஃபெயலுக்கு பாயில் எதுங்க? அத முதி, செல்லுதல், அது அல்லாதன் பக்கம் செல்லுதல், அதான் மொத்த ஜும்லா ஃபாயிலாக இருக்கிறது. அப்ப அடுத்து மசாயில பார்க்கலாம். அப்ப ஒமன் நதர, இன்னும் யார் நேர்ச்சி செய்தாரோ, சௌமசனத்தின் பிஐனிஹா, ஒரு வருடத்தினுடைய நோன்பை யார் நேர்ச்சி செய்தாரோ, பிஐனிஹா, அதே அந்த வருடத்தில் நிறைவேற்றுவதை யார் நேர்ச்சி செய்தாரோ என்று சொன்னால், லம் யக்தி ஐயாமல் ஈதி வ தஷ்ரீகி வ ரமலான வ ஐயாமல் ஹைதி வ நிஃபாசி, அப்ப ஒரு வருடத்தினுடைய நோன்பு, ஒரு வருடம் நோன்பு பிடிப்பேன்னு சொல்லுவது நேர்ச்சி செஞ்சுட்டார் அப்படின்னா, இந்த இந்த நாட்களில் பின்வர சொல்லப்படக்கூடிய இந்த நாட்கள்ல என்ன செய்யக்கூடாது? நோன்பை அந்த கலா செய்யக்கூடாது, நேர்ச்சி செய்யப்பட்ட நோன்பை வைக்கக்கூடாது, பிடிக்கக்கூடாது. லம் யக்தி, அந்த நேர்ச்சி செய்யப்பட்ட ஒரு வருடத்தினுடைய நோன்பை அவர் பூர்த்தியாக்க கூடாது, நிலை அதாவது அதை கலா செய்யக்கூடாது, நிறைவேற்றக்கூடாது. ஐயாமல் ஈதி, ஈது அல் ஹதாவுடைய அந்த நாட்களில், ஒத்தஸ்ரீகி, ஈதுல் அல்ஹாவுக்கு பின்னால் வரக்கூடிய 3 நாட்களில் அந்த நோன்பை, நேர்ச்சி செய்த அந்த நோன்பை நிறைவேற்றக்கூடாது. ரமலான, இன்னும் கடமையான நோன்பு ரமலான், இந்த ரமலானுடைய மாதத்தில் நேர்ச்சி செய்யப்பட்ட அந்த நேர்ச்சியான நோன்பை நிறைவேற்றக்கூடாது. ஐயாமல் ஹைதி வன் நிஃபாசி, அது மாதிரி பெண்களுக்கு வரக்கூடிய மாதத்தீட்டு, பிரசவத்தீட்டு, 7 நாள், 3 நாள், 10 நாள், ஒவ்வொரு பெண்களுக்கும் உடைய உடல்நிலையை அனுசரித்து இந்த நாட்களில் இரத்தப்போக்கு ஏற்படும். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிற, முன்னாடி பாடங்கள் நம்ம படிச்சிருப்போம். அப்ப அந்த ஹைதுடைய நாட்களிலும் அந்த நதிர் செய்யப்பட்ட, நேர்ச்சி செய்யப்பட்ட அந்த நோன்பை அவர் நிறைவேற்றக்கூடாது, கலா செய்யக்கூடாது. ஐயாமன் நிஃபாசி, ஐயாம்ங்கிற வார்த்தை போக்கப்பட்டிருக்கு. இன்னும் நிஃபாசுடைய அந்த நாட்களிலும் அந்த நேர்ச்சி செய்யப்பட்ட அந்த நோன்பை அவர் நிறைவேற்றக்கூடாது என்று இதன் வழியாக நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரி விஷயங்களை நாம பேணுதலாக நடக்கணும். நேர்ச்சிங்கிறது அவ்வளோ ஒரு எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒன்று. ஃபரதுடைய அந்தஸ்து நேர்ச்சி செய்யக்கூடாது. நேர்ச்சி செஞ்சிட்டாருன்னா நிறைவேற்றி ஆகணும். அது நிறைவேற்றலை அப்படின்னா பரிகாரம் கொடுக்கணும். ஒரு ஆடை அறுத்து அல்லது அடிமை உரிமைலாம் சொல்றாங்க இல்லையா, அதை நம்ம செய்யணும் கண்டிப்பாக. அதனால அது விஷயத்தை ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து நாம பார்க்கவிருப்பது ஒமன் நதர, இதுல இருந்து பார்க்கலாம். ஒமன் நதர, யார் நேர்ச்சி செய்து விட்டாரோ, சலாத்தன், பொதுவாக தொழுகிறேன்னு சொல்லி, எத்தனை ரக்காத்துன்னு சொல்லல, இன்ன தொழுகன்னு சொல்லி யார் அவர் நேர்ச்சி செய்யல, பொதுவாக தொழுகுவது யார் நேர்ச்சி செய்தாரோ, லசிமஹூ, அவருக்கு நேர்ச்சி செய்த அவருக்கு அவசியமாக ஆகிவிடும். ரக்காத்தானி, பொதுவாக 2 ரக்காத்து தொழுகுதல், நஃபில் என்ற அடிப்படையில் 2 ரக்காத்து தொழுகுதல் அவருக்கு அவசியமாக ஆகிவிடும். அப்போ பொதுவாக இத்தனை ரக்காத்து நிலை, அப்போ பொதுவாக நான் நாளைக்கு 2 ரக்காத்தை நான் தொழுகுவேன்னு சொல்லி நேர்ச்சி செய்திருந்தால் இந்த நேர்ச்சியின் அடிப்படையில என்ன செய்யணும்? 2 ரக்காத் தொழுதுருமா பொதுவாக. அவு அல்லது ஐத்துகன், அவு மன் நதர ஐத்துகன் சொல்லி முகத்தர்ல வச்சுக்கணும். அல்லது யார் அடிமையை உரிமையிடுவதை யார் நேர்ச்சி செய்வாரோ, அஜிஸஹு, அந்த நேர்ச்சி செய்தல் அவருக்கு ஜாயிஸாக ஆக்கி வைக்கும். நேர்ச்சி செய்தவருக்கு, நேர்ச்சி யார் செய்தாரோ அவருக்கு ஜாயிஸாக ஆக்கி வைக்கும். மா, இந்த ஒரு அடிமையை உரிமையிடுதல், யகஉ, நிகழுமே, அலைஹி, அந்த அந்த அடிமை என்ற அந்த ஒன்றின் மீது, எந்த ஒன்றின் மீது நிகழுமோ, அல் இஸ்மு, அடிமை என்ற பெயர் எந்த ஒன்றின் மீது நிகழுமோ, எந்த ஒரு அடிமையின் மீது நிகழுமோ, அடிமைங்கிற பேரு எந்த ஒரு நபரின் மீது நிகழுமோ, அப்படிப்பட்ட ஒரு நபரை அவர் உரிமையிடுதல் அஜ்ஸாவுக்கு இதான் மொத்த ஜும்லா தான் ஃபாயில். உரிமையிடுதல் அவருக்கு ஜாயிஸாக ஆக்க வைக்கும். அப்ப இந்த இடத்துல என்ன ஜாயிஸாக ஆகும் சொல்லி லாசிமுடைய ஃபேலுடைய அந்த அர்த்தம் தான் வைக்கணும், மானாதான் அர்த்தம் தான் வைக்கணும். ஏன்னா அஜிஸா ஃபிக்ஹுடைய அந்த சட்டத்துல முத்தத்தியான ஃபேலை சில இடங்களை கொண்டு வருவாங்க. ஆனா லாசிமுடைய மானாதான் அதுக்கு கருத்தர்த்தமாக வைக்கணும். அந்த அடிப்படையில அடிமைங்கிற பேரு எந்த ஒருவனின் மீது நிகழுமோ அந்த ஒரு அடிமையை அவர் உரிமையிடுதல் அவருக்கு ஜாயிஸாக ஆக்க வைக்கும். யார் அடிமையை உரிமையிடுவதை யார் நேர்ச்சி செய்தாரோ அவருக்கு ஜாயிஸாக ஆக்கி வைக்கும், அப்படின்னா ஜாயிஸாக ஆகும். அப்ப அடிமையை உரிமைக்கு அடிமை என்ற பெயர், அதாவது முஸ்லீம் சொல்லி அவர் சொல்லல,
அடிமையை உரிமையிடுதல் சொல்லி அவர் நேர்ச்சி செய்திருந்தார். ஆனால் அந்த இடத்துல முஸ்லிமான அடிமை இல்லை, அவர் பெற்றுக்கொள்ளலை. அந்த இடத்துல காஃபிரான அடிமை இருந்தார் என்று சொன்னால், பொதுவாக அடிமைங்கிற பேர் இருந்தாலே அவர் அந்த அடிமையை என்ன செஞ்சாலும் விலைக்கு வாங்கி உரிமையிட்டரலாம். அல்ல, அவரிடத்துல வேலை செய்யக்கூடிய அடிமை காஃபிராக இருந்தாருன்னு சொன்னால் அது அடிமை உரிமையிட்டரலாம் என்ற அடிப்படையில நதிருங்கிறது, நேர்ச்சி என்பது அவ்வளோ ஒரு முக்கியத்துவமான ஒன்று என்பதை இதன் வழியாக ஆசிரியர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப இஸ்லாம் என்பது அடிமைத்துவத்தை எப்படி எப்படியெல்லாம் ஒழித்தது என்பதற்கு இதுவெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. நேர்ச்சி செய்தவர் அவருடைய நேர்ச்சியை நேர்ச்சி அடிமை உரிமையிட வேண்டும் என்று நேர்ச்சி செய்தார்னா அவர் என்ன செஞ்சார்? காபிரான அடிமையாக தான் உரிமையிட்டாருங்கிறாங்க. இஸ்லாம் இஸ்லாம் முஸ்லீம் அல்லாத மனிதருடைய விஷயத்திலும் கருணை காட்டுகிறது. காபிரான அடிமையாக இருந்தால் கூட உரிமையிடலாம். அந்த அளவுக்கு நேர்ச்சியினுடைய, அதாவது இஸ்லாம் அடிமைத்துவத்தை ஒழித்ததில் உலகளாவிய அளவிலே இஸ்லாமை போல வேறு எந்த மார்க்கத்திற்கும் அதிலே பங்கு இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் இஸ்லாம் என்பது முழு அடிமைத்துவத்தை ஒழுத்தி கட்டியது. அரபக மண்ணிலே இஸ்லாம் எங்கெங்கெல்லாம் ஆட்சியால் கோலோச்சியதோ அந்தந்த நாடுகளிலெல்லாம் இடங்களிலெல்லாம் அடிமையை உரிமையிட்டு மனித குலத்திற்கே வழிகாட்டியது. மனிதன் பிற மனிதனை, சக மனிதனை மனிதனாக அவன் அதை பார்க்க வேண்டும் என்ற மிக உயர்ந்த அந்த பண்பினை என்ன செய்தது இஸ்லாம் அங்கே இஸ்லாம் நிலைநிறுத்தி காட்டியது என்று சொன்னால், இந்த மார்க்கத்தில் பிறந்தமைக்கு நாம் பெருமைப்பட வேண்டும். உலகத்தில் வாழ்க்கையை எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்று எல்லா மதத்தினர்களும் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் நீர் கழிப்பதாக இருந்தாலும் தரையில் அமர்ந்து போகக்கூடாது. அது மாதிரி நீ 11 மாதங்கள் நீ நல்ல சாப்பிட்டாலும் 12வது ஒரு மாத வருடத்திலே நீ அதாவது சாப்பிடக்கூடிய அந்த பகல் காலங்களில் சாப்பிடாமல் இருக்க வேண்டும், இரவு காலங்களில் உண்ணலாம் என்ற இந்த மாதிரி மருத்துவ ரீதியாக, அதாவது சக மனிதனை மனிதனாக நினைக்க வேண்டும். பணக்காரன் ஏழை என்ற பாகுபாடு இல்லாமல் அந்த நிலையை உருவாக்கத்தான் நோன்பை அல்லாஹ் கடமையாக்கினான். சக்காத்து, அதாவது வலியவர்களில் மட்டும், பணக்காரர்களிடத்தில் மட்டும் ஜக்காத் இருந்தால், பணம் இருந்தால் போதாது, அதையும் தாண்டி ஏழைகளிடத்திலும் அந்த பணப்புழக்கம் சுத்த வேண்டும். லிக்கையிலாய கூன தூலத்தம் பை நல்லவனியாகும் என்ற அற்புதமான ஒரு தத்துவத்தை இஸ்லாம் ஜக்காத்தில் அமைத்திருக்கிறது. சக மனிதனிடத்திலும் பணக்காரர்களிடத்தில் மட்டும்தான் பணம் அவர்களிடத்திலே புழங்கப்படக்கூடாது, அதையும் தாண்டி வறியவர்களாகிய அல்லாஹுடைய அடியார்களாகிய பலகீனமான அடியார்களிடத்திலும் அந்த பணங்காசுகள் புழங்கப்பட வேண்டும், சுற்ற வேண்டும் என்ற அற்புதமான ஒரு மனிதநேயத்தை இஸ்லாம் கற்றுத் தருகிறது. எனவே அந்த இஸ்லாத்திற்காக வேண்டி நாம் எல்லா விதத்திலும் தியாகம் செய்வதற்கு தயாராக வேண்டும். எல்லாம் அல்லாஹ் தஆலா இந்த இஸ்லாத்தின் மீது இறுதி வரை வாழ்ந்து மரணிக்கக்கூடிய உயர்ந்த அந்த நிலையை நம் எல்லோருக்கும் அல்லாஹ் வழங்கிடுவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.